லவ்லி ஃபேமிலிஸ். இன்றைக்கி சண்டே அதுவுமா வீட்டில் இப்படி வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, வீட்டு வேலை ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை சொன்னேங்க. உடனே என் ஹஸ்பண்ட்னா சரி பார்த்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஎஸ்ல இருந்து புத்தரை குளிக்க வைக்கிறேன், பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நான் சொன்னது ஒரு குத்தமாங்க? நான் சொன்னது வீட்டு வேலை மீன்ஸ் கிச்சனில் ஏதாவது எனக்கு வந்துட்டு காய் நறுக்கி கொடுக்குறது, க்ளீன் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து புத்தருக்கு நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது சத்திய சோதனைன்னு நானும் விட்டு தொலைஞ்சிட்டேங்க. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, இதுங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் நான் பண்ணுற மாதிரி ஆயிருமே, வீட்டு வேலை பாதிச்சிருமேன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது உண்மையாச்சா ஆகலையாங்கிறத கடைசியில் நீங்களே பாருங்கங்க. புத்தரோட மண்டையிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோங்க. என்னடா இது புத்தர் மண்டையில் இப்படி டஸ்ட்டு குமிஞ்சு கிடக்கே அப்படின்னு பார்த்துட்டு டஸ்ட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இது எப்படின்னா இது ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி நல்லாவே இருந்தது. ஆனால் என்ன ஒரு பயம் அப்படின்னா, இந்த பெயிண்ட் அப்படியே புத்தரோட ஃபேஸ்லேயும் லைட்டாக பட ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம், அடுத்து கோல்டன் அடிப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கோல்டன் கலருக்கு போயிட்டோங்க. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே ஒயிட் அடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோல்டன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோல்டன் அடிக்கும்போது எங்களுக்கு ஒரே பயம், என்னது இது ஒட்டவே இல்லைங்க இந்த பெயிண்ட்டு. போச்சு, நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. என்னடா இது ஒட்டவும் மாட்டேங்குது. நம்ம வீட்டு வாசல்லாம் சாணி எடுத்து மொழுகும்போது எப்படி நல்லா அப்படியே பொடிச்ச மாதிரி இருக்கும், அப்படி மொத்தமாக பிடிச்சிருச்சு. விரலும் தெரியல, நகமும் தெரியல, கையா காலா எதுவுமே தெரியல. நம்ம மொத்தமாக இப்படி போட்டு அடிக்கிறோமே, முகம்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. கடைசியில் நீங்களே பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் சூப்பராகவே இருந்துச்சு. எதுவுமே இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அப்படி தான் தெரியும். ஆனால் அது எப்பயுமே முழுசாக முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். எடுத்தோடனே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறது நான் சொல்லலைங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? என் வீட்டுக்காரு வீட்டு வேலை செய்யணுன்னா மட்டும் அப்படி ஒரே தான் சீன் போடுவாருங்க, முடியலன்னு. ஆனால் அவங்களோட வேலை செய்யும்போது மட்டும் அதை டெடிக்கேட்டடாக வேலை செய்வாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி செய்வாங்கங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீட்டு வேலைன்னா கிச்சன் வேலையை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தேங்க, அதுதான் பண்ணலை. இல்லை இந்த வேலையை பார்த்துட்டு எவ்வளோ சீன் போடுறாரு பாருங்களேன், அப்படியே ஓவராக ஸ்வெட் ஆகுது. ஆனால் உண்மையிலே அது இப்படி தான் நடந்துச்சு, ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்படி தானே லேடிஸ்க்கும், நம்மளும் வீட்டு வேலை செய்யலைன்னா இப்படி தானேங்க வேர்க்கும். என்ன பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு நினச்சிக்க வேண்டியது தான். இதுக்கு நடுவில் என் பொண்ணை வேறு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மூஞ்சி கிடைக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு எப்படி வருமோன்னு. ஆனால் பாருங்கள் லாஸ்ட்டாக சூப்பராகவே ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது ரெஸ்ட்டில் இருக்கும்போது எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருளும் அழகாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி அப்பப்போ அதை பெயிண்ட் பண்ணியோ இல்லை அதில் இருக்கிற தூசியை தட்டிட்டு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் வேலையும் சுலபமாக இருக்கும், அந்த டைமும் கொஞ்சம் சேவ் ஆகுங்க. கடைசியாக எங்கள் புத்தர் எப்படி ஜொலிக்கிறாரு பார்த்தீங்கல்ல. இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கோங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.